வணக்கங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி உடைய டெய்லி டெஸ்ட் டாபிக்ஸ் நம்பர் டே நம்பர் 13 உடைய டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி வி ஹவ் ஃபினிஷ்ட் 12 டாபிக்ஸ் so far அண்ட் 12 டேஸ் உடைய டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் 12 மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் 60 டாபிக்ஸ் ஃப்ரம் பிலிம்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் 65. இதோட நம்மளுக்கு 65 டாபிக்ஸ் முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, 15 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணுங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம். அட்லீஸ்ட் யூ ரீகலெக்ட் டாபிக்ஸ் இட் செல்ஃப். அட்லீஸ்ட் என்னென்ன டாபிக்ஸ் தான் வந்திருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு ரீகலெக்ட் பண்ண பாருங்க. மெயின்ஸ் கொஸ்டின் எழுதுனீங்கன்னா கமிஷன்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணுங்க. ரைட். ஸோ டுடே டாபிக் பொறுத்த வரைக்கும் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு கம்பேட் டெசர்டிஃபிகேஷன். இட் இஸ் அ கன்வென்ஷன். அப்போ வாட் இஸ் திஸ் கன்வென்ஷன்? இதுலேயே இருக்கு, டெசர்டிஃபிகேஷனை குறைக்கிறதுக்கான கன்வென்ஷன். ஸோ வை திஸ் கன்வென்ஷன் அப்படின்னு பார்க்கணும். when this convention was signed அப்படின்னு பார்த்துக்கணும். பிகாஸ் ஆஃப் அனிவர்சரி வந்ததுன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அண்ட் இதில் இந்தியா சிக்னேட்டரியா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இஸ் there எனி டார்கெட் பீரியட்ஸ் இதை வந்து இது பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த கன்வென்ஷனில் பாஸ் பண்ணப்பட்ட ரெசல்யூஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கு, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தால் அந்த விஷயங்களை இவற்றை கலெக்ட். நெக்ஸ்ட் ஒன் நகோயா ப்ரோட்டோகால். தட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு என்வரான்மெண்ட். நகோயா ப்ரோட்டோகால், வாட் இஸ் நகோயா ப்ரோட்டோகால் அண்ட் எப்போ சைன் பண்ணாங்க, எப்போ என்ஃபோர்ஸ் ஆனிச்சு, இந்த நகோயா ப்ரோட்டோகால் பொறுத்த வரைக்கும் ஒய் நகோயா ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது அண்ட் அதுக்கு அடுத்து நகோயா ப்ரோட்டோகாலில் இந்தியா சிக்னேச்சரியா இல்லையா அப்படின்னு மட்டும் பார்க்கணும். அதுக்கடுத்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் தட் இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸில் ரேங்க் என்ன, இந்த இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா பேராமீட்டர்ஸ் பார்க்கணும். தென் அந்த இண்டெக்ஸில் வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா பேராமீட்டர்ஸ்க்கு அடுத்தது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸில் யார் இந்த இண்டெக்ஸ் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண கண்ட்ரி யார், இது நம்பர் 1. ஸோ இது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கா, இந்தியாவோட ரேங்க் பொசிஷன். தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு கோ த்ரூ. அப்போ என்னென்ன, வாட் இஸ் தட் இண்டெக்ஸ், ரேங்க், இந்தியாவோட ரேங்க் அண்ட் பேராமீட்டர்ஸ் பார்க்கணும், யார் கொடுக்குறா, அந்த இண்டெக்ஸ் வந்து அதில் டாப்ல இருக்கிறது யார். கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். ஸோ இட் இஸ் லைக் அன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். வாட் இஸ் தட் கவுன்சில், வெதர் இந்தியா இஸ் அ மெம்பர் ஆர் நாட், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஸோ வாட் இஸ் த ஸ்கோப் ஃபார் இந்தியா இன் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், வென் இட் வாஸ் ஸ்டார்டட் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் மெம்பர்ஸ்லாம் யார் யார் இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்து வச்சிருந்தால் போதும். நெக்ஸ்ட் ஒன் காலிபங்கர். ஸோ இட் இஸ் இண்டஸ் வேலி சைட். ஸோ வேர் இட் இஸ் லொக்கேட்டட், இங்கே என்ன மாதிரியான திங்ஸ் வந்து எஸ்கவேஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சோம், இதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு மட்டும் பார்த்தால் போதும். மற்றபடி மற்றதெல்லாம் அதில் தேவையில்லை. அதுக்கடுத்தது வித் ரெஃபரன்ஸ் டு த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, தட் இஸ் NDMA கைட்லைன்ஸ், discuss measures to be adopted to mitigate the impact of the recent incidents of cloudburst many places of Uttarakhand. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்தது தான் இது. ஏற்கனவே யூபிஎஸ்சியோடைய கொஸ்டின், மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ ஒரு 2 years பேக் ஐ திங்க். ஸோ இது வந்து இதே கொஸ்டின் தான் இப்போ ரிலவன்ஸில் உள்ளது உத்தரகாண்டில் கிளவுட் பஸ்ட் அப்படிங்கிறதுக்காக. இப்போ கிளவுட் பஸ்ட் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா இதே கொஸ்டின் கூட கேட்கலாம். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு கோ த்ரூ. என்ன கைட்லைன்ஸ், NDMA guidelines. With reference to NDMA guidelines, measures to be adopted. இந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன மெஷர்ஸ் வந்து இந்த உத்தரகாண்ட் கிளவுட் பஸ்க்காக அதை குறைப்பதற்காக ஸ்டெப்ஸ் என்னென்னலாம் எடுக்கணும், ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் அப்படிங்கிறது. ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் என்ன எடுக்கணும், ஸோ அதுக்கடுத்து ரியாக்டிவ் மெஷர்ஸ் என்ன எடுக்கணும், ஸோ அதுக்கப்புறம் ரிஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ் என்னென்னலாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இதில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுதான் இந்த டே நம்பர் 13க்கான டாபிக்ஸுங்க. ஸோ டே நம்பர் டாபிக்ல 13ல நம்ம வந்து 65 டாபிக்ஸ் முடிச்சிருப்போம். அண்ட் இட் இஸ் டெஸ்ட் நம்பர் 14. We will see it on tomorrow. Thank you.